இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்களா அங்கன்வாடி வேலைவாய்ப்பு 2025 பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். இதுக்கான விண்ணப்பம் வந்து பார்த்திங்களா விநியோகம் செய்யப்படுறதா ஒரு தகவல் வந்து பார்த்திங்களா வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்களா விண்ணப்பம் எங்கே வாங்கணும், எப்படி அப்ளை பண்ணணும், எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத பிளெயின்ட்ரி எப்படி விண்ணப்பிக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதேமாதிரி பார்த்திங்களா இந்த ஜாப்க்காக பல்வேறு 3500 சில்லற வேகன்சி பக்கமாக வந்துருந்துச்சு. இந்த ஜாப் வந்து பார்த்திங்களா முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் மட்டும்தான். இன்னும் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு மினி அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்களா முதன்மை அங்கன்வாடி பணிக்கு மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பக்கத்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் விண்ணப்பம் எப்படி விண்ணப்பிக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தில் எழுதிங்க, என்ன திட்டம்னு சொல்லி கேட்டுருக்காங்க, எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புகைப்படம் கையொப்பத்தோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அது மாதிரி நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனுதாரர் பெயர், உங்களுடைய பேர் எழுதிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா பேர் எழுதிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஹஸ்பண்ட் பேர் எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மாநகராட்சியில் இருக்கிறீங்களா, நகராட்சியில் இருக்கிறீங்களா, பேரூராட்சியா, எந்த மண்டலம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி என்ன, வார்டு என்ன, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏரியா என்ன அது போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வட்டாரம் ஊராட்சின்னு பயன் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் மையத்தின் எண் மற்றும் பெயர் மற்றும் விலாசம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த அங்கன்வாடியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரியறதுக்கு விரும்புகிறீங்களோ அந்த அங்கன்வாடியோட பேர் எழுதிங்க. அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மையத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எண் இருக்கும். அந்த எண்ணும் பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்க. தற்போதைய கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் என்ன முடிச்சுக்கிறீங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்ற சான்றிதழ் நகல்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய 10வது மார்க் ஷீட் நம்பர் எழுதிக்கலாம். பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயது சொல்லிக்கலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வயது பக்கத்தில் எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதி சான்றிதழ் கேட்குறாங்க, நீங்கள் என்ன கம்யூனிட்டிங்கிறது எழுதிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் இருப்பிட முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், வரி ரசீது, ஆதார் அட்டை நகல்னு சொல்லி கேட்டுருங்க. இதில் எது உங்ககிட்ட இருக்குது இதில் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மனுதாரர் வசிக்கும் இடத்திற்கும் நியமனம் கோரும் அங்கன்வாடி மையத்துக்கும் உள்ள தோறன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த அங்கன்வாடி மையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்களா அது அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு எவ்வளோ தோறன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விஏ கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனுதாரரின் பிற கல்வி எது தொழில்நுட்ப கல்வின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் தான் முடிச்சுக்கிறீங்களா இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து திருமண நிலையம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் திருமணம் ஆகிட்டீங்களா இல்லை விதவியா, ஆதரவற்ற விதவியான்னு சொல்லி கேட்குறாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா கணவரார் கைவிடப்பட்டவன்னு சொல்லி கேட்குறாங்க. இது எதுவும் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிக் அடிச்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதர தகுதி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்தது சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கணினி ஏதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்களா அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனுதார் லோக்கோமோட்டர் டிசபிலிட்டின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் டிசபிலிட்டியாக இருந்தால் ஆமாம் கொடுங்க, இல்லைன்னு சொல்லி கொடுங்க. மனுதாரரின் குடும்ப வருமானம் சொல்லி கேட்டுறவங்க உங்களுடைய ஆண்டு வருமானமோ எதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிற குறிப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏதாவது இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இடம் சொல்லி கொடுத்துருக்காங்க, நாள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது என்ன தேதியில் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனுதாரரின் கையப்பன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மனுதாரரின் கையப்பன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சைன் எழுதிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சில நிபந்தனைகளாக கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10வது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் வயது வந்து பார்த்திங்கன்னா 25 35 இயர்ஸுக்கு உள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவை, கணவராக கைவிடப்பட்டவர், விதவை இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 35 + 5 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மலைவாழ் குடியிருப்புக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
20 வயசுலேருந்து அதிகபட்சம் வயது வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் மையத்தின் அருகில் வசிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. நீ எந்த அங்கன்வாடி மையமோ அந்த அங்கன்வாடி மையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அருகில் வசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விதவியாக கணவரால் கைவிடப்பட இதுக்கெலாம் சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சாதி சான்றிதழெலாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உபயோகத்திற்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பள்ளி டிசி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, மார்க் ஷீட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 10வது மார்க் ஷீட்டு. அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதவே கணவராக கைவிடப்பட்ட ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அதை வைக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருப்பிடச் சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. அந்த இருப்பிடச் சான்றிதழ் எப்படி வாங்குறது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வரப்போகுது பாருங்கள். வேலைவாய்ப்பு அடையாள அட்டைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சு அனுப்பலாம். பிற குறிப்பு ஏதாவது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சு அனுப்புனீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி டிக் அடித்து சைன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அருகில் உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அருகில் வந்து பார்த்திங்கன்னா எந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதோ அவங்களுடைய அலுவலகம் இருக்கோ அங்கே போய் நீங்கள் விண்ணப்பிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் 113 அலுவலகத்தில் விண்ணப்பிப்பது தவிர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஹெட் ஆஃபீஸு, அங்கேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடாது. உங்களுடைய நீங்கள் வசிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் விண்ணப்பிக்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சுன்னா அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்கு, நீங்கள் உடனே ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிடுவீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.